need 25 marks or 30 marks minimum aim பண்றீங்கன்னா you will need 5 out of 5 here. இதுல 4 out of 5 காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாத ரெண்டு ஃபீல்டு வந்து மேக்ஸ் ஒன்று, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று. ஸோ கவனமா கேட்டுக்கோங்க. A paragraph or two will be provided, but recently they have reduced the size of the paragraph நினைக்கிறேன். பட் இடையில ரொம்ப பெரிய பேராகிராஃப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இஃப் யூ நோ, do you agree with me? இடையில ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்த ஆன்லைன் எழுதுன டைம்ல. யா, இட் வாஸ் வெரி வெரி ஹியூஜ். எங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி ரீட் பண்ணவே முடியாது. அந்த டைம்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா, வி யூஸ்வலி கோ directly to the question, அப்புறம் ஆன்சரை தேடுவோம். there are two methods, ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங். அதை இங்கே அப்ளை பண்ணணும். ஸ்கிம்மிங்னா என்னது யாருக்காவது எனி ஐடியா? ஸ்கேனிங்னா என்ன, ஸ்கிம்மிங்னா என்ன? இது தெரியுமே, இந்த மெத்தட்ஸ் படிச்சிருப்பீங்களே, மெத்தட்ஸ் ஆஃப் ரீடிங். ஸ்கேனிங் அண்ட் ஸ்கிம்மிங். டெலிஃபோன் டைரக்டரியில் நம்பர் தேடுறீங்க, ஒரு டிக்ஷனரியில் வேர்டு தேடுறீங்கன்னா யூ டூ ஸ்கேனிங் ஆர் ஸ்கிம்மிங். இந்த பேசிக்ஸ் தெரியணும், குரூஷியல். எனிவன்? ஸ்கேனிங் சார். எக்ஸாக்ட்லி. ஸ்கிம்மிங் வந்து ஜஸ்ட் நம்ம மேலோட்டமா ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் படிக்கிற மாதிரி. வெரி குட், வெரி குட். பர்டிகுலரா இப்ப ஃப்ளட் நடக்குது வயநாடுலனா, இஃப் ஐ நீட் தட் இன்ஃபர்மேஷன் அலோன், அதை மட்டும் தேடி படிக்க போறேன்னா அதுக்கு பேரு ஸ்கேனிங். ஆனா ஓவராலா கோ த்ரூ பண்ணுவேன், ஆனா எதையுமே முழுசா பார்க்க மாட்டேன். சும்மா பார்க்கணும்னு எல்லா ஹெட்லைனையும் வாசிச்சுட்டு போறவங்க ஸ்கிம்மிங். சரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு என்ன வேணுங்கிறத நான் ஃபர்தரா சொல்றேன். ஓகே, questions related to paragraph will be asked. கண்டிப்பா ரிலேட்டிவா தான் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்டாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நீங்க எழுதிடலாம். டைப்ஸ் ஆஃப் பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னலாம்? ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட் இட் செல்ஃப், டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஆனா இதையே நம்பி போகாதீங்க. அட் டைம்ஸ் நம்ம ஈஸின்னு நினைக்கும் போது கஷ்டமா கேட்பாங்க, கஷ்டமானு நினைக்கும் போது ஈஸியா கேட்பாங்க. ஸோ வி கான்ட் கெஸ். ஓப்பன் எண்டடா இருக்கும். ஓப்பன் எண்டட்னா என்னதுமா, என்ன யாருக்காவது தெரியுமா? ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் எனிவன்? உங்களுக்கு தெரியுமே, இங்கிலீஷ் மேஜர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். எஸ் ஆர் நோ டைப். எஸ் ஆர் நோ டைப், மோர் ஆர் லெஸ். பட் ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட் எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஓப்பன் எண்டட்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆன்சர் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆன்சரா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் யுவர் மதர், ஹூ இஸ் யுவர் ஃபாதர்லாம் சொன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின். there is no fixed answer to say that this person that personங்கிறது தெரியாது. we do not know the nameங்கும் போது ஓப்பன் எண்டட். அதே மாதிரி what is the theme of the story, ஒரு கதையை படிச்சுட்டு தீம் கேட்குறோம். தீம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சார் இதுல சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. எஸ், இட்ஸ் ரைட். இது அன்டச்சபிலிட்டி இருப்பாங்க, கரெக்ட். ஸோ வார்த்தைகள் மாறும், பட் அதோட கான்செப்ட் சிமிலரா இருக்கும். ஃபாதர்ங்கிறது ஒருத்தர் தான் இருப்பாங்க, பட் த நேம் யூ டு நாட் நோ. ஸோ ஓப்பன் எண்டடா விட்டுருவோம், அதுக்கு ஆன்சர் கிடையாது, மார்க் போட முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. இது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அசர்ஷன் ரீசன் கேட்பாங்க. அசர்ஷன் ரீசன்னா இதுல வேற மாதிரி, நீங்க நினைக்கிற அந்த ஏஆர் அண்ட் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, அப்படி கேட்க மாட்டாங்க. பட் அசர்ஷன் ரீசன்னா என்ன இங்க அப்படின்னா, அதுல ஒரு அசர்ஷன் இருக்கும் உங்க பேசேஜுக்குள்ள, அதுக்கான காரணம் உங்க கொஸ்டின்ல இருக்கும். இந்த ரெண்டையும் கோரிலேட் பண்ண முடிஞ்சா யூ வில் பி சக்சஸ்ஃபுல். தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸிமா, நான் உங்களுக்கு இதை கிளியரா சொல்லி தரேன். அடுத்து ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன். சில நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா, 3-4 லைன் இருக்கும் ஆன்சர், ஆன்சரே எக்ஸாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணுங்கிறதையும் பார்ப்போம். ஜென்ரல் கொஸ்டின்ஸ் டு டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து பேராகிராஃப்க்கு ரிலேட்டடா தான் இருக்கும், ஆனா பார்த்தா ரிலேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். இது எதுக்கு இங்க வருது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்க சான்ஸ் இருக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் கொஸ்டின்ஸ். இதுல நீட் டு பி கேர்ஃபுல். ரொம்ப காஷனா நான் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இருக்கிறதுலே கஷ்டம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ட்ரூ, மேபி ஃபால்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. பிஃபோர் கோயிங் இன்டு த பேசேஜ், உங்களுக்கு பேசேஜ் வச்சிருக்கேன், ஆன்சர்ஸும் பின்னாடி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பேசேஜஸ்? எஸ், ஜோஷிபா சொல்லலாமா? மோஸ்ட்லி statistical, based on India, policies and schemes of the Indian government, any preserved literature,
Prose piece in general or from literature, data or description. ஓகே. இதுல பேசிக்கா நீங்க எத பார்த்திருக்கீங்க? எனக்கு நீங்க உங்க எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. இந்த டைப்ல எந்த டைப் நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க? அடிக்கடி நீங்க எக்ஸாம்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல பார்க்கிறது இதுல எதா இருக்கும்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்கிறேன். இதுல ஒரு ஹிஸ்டரி வந்திருக்கு. ஓகே. தென் Policies வந்திருக்கு சார். பாலிசிஸ் மேக் இன் இந்தியாலாம் கேட்டிருக்காங்களா ஒருக்கா? டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் ஆமா சார். இந்தியா. ஆமா சார். ஓகே. வேற? தெரிஞ்சிருக்குமே. ஜஸ்ட் கோ த்ரூவாவது பண்ணிருப்பீங்களே கண்டிப்பா. இந்த ப்ரோஸ் பீஸ் இன் ஜென்ரல் ஆர் ஃப்ரம் லிட்ரேச்சர் கேட்க நிறைய 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 சான்ஸ் இருக்கு. ஜென்ரலா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங்கை பத்தி ஒரு எஸ்ஸே கொடுக்க சான்ஸ் இருக்கு. பட் இப்போ நம்ம அதெல்லாம் ரொம்ப அலர்ட் ஆயிட்டோம்னு தெரிஞ்சுதான் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்தியா பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இந்தியாவை தொட்டு போகும். ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதனால அது எதுக்குன்னா இந்தியனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள நுழைக்கிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னிக்ஸ் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ். என்னெல்லாம் சொல்லி பார்ப்போமா? கோகிலா ரீட் பண்ணுங்க ஒன்னொன்னா. ஓகே. Do not read the whole context. ஸோ ஹோல் கான்டெக்ஸ்டையும் ரீட் பண்ணணுமா வேண்டாமா? இதுதானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க எல்லாருக்கும் வர்றது. பெருசா இருக்கு, வாசிக்கவா வேணாமா? என்னோட ஒரே சாய்ஸ் நோ. ஸ்ட்ரிக்ட் நோ. ஃபுல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபுல்லா வாசிங்க அப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தப்பு. முழுக்க முழுக்க தப்பு. ரிகார்டிங் நெட் எக்ஸாம் ஒரு கட்டம் வரும், ஃபுல் கான்டெக்ஸ்டையும் வாசிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா வாசிச்சா போதும். அது வரைக்கும் ஃபுல் கான்டெக்ஸ்ட் வாசிக்க தேவை இல்லை. அது ஏங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும்போது சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன்மா. Try to skim through the text. ஓகே. ஸ்கிம்மிங்னா என்ன சொன்னேன்? அங்கங்க அப்படி எப்படி பாத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க எஸ்ஆ நோவான்னு மட்டும் சொல்லுங்க. சும்மா ரேண்டமா ஒரு பேராகிராஃபை அங்கங்க பார்க்கும்போது அது எதை பத்திங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா முடியாதா? Yes sir. எஸ். அதர்ஸ் உங்களோட சாய்ஸ்? எஸ் ஆனோ? Yes sir. எஸ். Yes sir. அப்போ ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஸ்கிம்மிங் போதும், ரீடிங் தேவையில்லை. ரைட்? ஃபர்ஸ்ட் திங் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ நீங்க படிக்கிறது மேட்டர் இல்லை, தியரிட்டிக்கலா. இப்போ எடுத்த உடனே பேசேஜ் தான். ஸோ தேர்ட் ஒன், locate the keywords from the question itself. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு கீவேர்டு 2 கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டை எழுதி வைக்கணும் இந்த ரஃப் ஷீட். தயவு செஞ்சு இதுல சோம்பேறித்தனம் படாதீங்க. ரஃப் ஷீட்டை நல்லா யூஸ் பண்ணுங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், யூ ஷுட் டேக் அவுட் த கீவேர்ட்ஸ் ஃப்ரம் த கொஸ்டின் இட் செல்ஃப். நீங்க முதல்ல எடுத்த உடனே மலேசியா அப்படின்னு இருந்த உடனே அது ஒரு கீவேர்டா நினைச்சிட்டு ஓடுனீங்கன்னு வைங்களேன், மலேசியா இருக்கிற இடத்தெல்லாம் லொகேட் பண்ணிடுவீங்க. பட் கண்டிப்பா முக்காவாசி நேரம் தப்பாகும். ஏன்னா ஒரு கீவேர்டோட சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. ஒரு 2 கீவேர்டு 3 கீவேர்டாவது எடுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். Once found the desired sentence, try to read the preceding and succeeding sentence for better understanding. அப்ப நான் என்ன செய்யணும்? என்ன கொடுத்துருக்கேன்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஒன்ஸ் த டிசையர்ட் சென்டென்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியான்னு பார்த்துட்டு மலேசியாங்கிற இருக்கிற 3 இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எதெல்லாம் வாசிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அந்த சென்டென்ஸை மட்டும் வாசிச்சா போதுமா? இல்ல சார், இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணணும். அந்த இன்னும் கொஞ்சம்னா என்னது எக்ஸாக்ட்லி? முந்தின இருக்கிற சென்டென்ஸும் அதுக்கு இருக்கிற சென்டென்ஸும் ரீட் பண்ணணும். அவ்வளவுதான். முன்னாடி இருக்கிற சென்டென்ஸையும் அதுக்கு அடுத்து இருக்கிற ஏன் தெரியுமா? சில நேரம் முந்தின சென்டென்ஸோட என்ஜாப்மெண்ட் ரன் ஆன் லைனா தான் இந்த சென்டென்ஸ் இருக்கும். சக்சீடிங் லைன்ல சில நேரம் இதோட கண்டினியூட்டி இருக்கும். இந்த 2ஐயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இட்ஸ் ஜஸ்ட் டெஸ்ட், ரைட்? இது பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ, பட் என்ன பண்ணணும், முந்தின லைனையும் பிந்தின லைனும் சம்பந்தமே இல்லாம வருதுன்னா அதை உடனே ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே. பட் என்னோட ஒப்பீனியன், அது சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, முந்தின சென்டென்ஸை பிந்தின சென்டென்ஸை ரீட் பண்ணாதான் ஃபுல் மீனிங் கிடைக்கும். நான் கொடுக்கறது 5 கொஸ்டின். அந்த 5 கொஸ்டினுக்கும் முந்தின லைனை பிந்தின லைனை வாசிச்சாலே எதை வாசிச்சு முடிச்சிருவீங்க? மொத்த காம்ப்ரிஹென்ஷன் டெக்ஸ்டையும் கண்டிப்பா வாசிச்சு முடிச்சிருவீங்க. டு யூ அக்ரி வித் மீ?
எஸ் ஆர் நோ? சார் சார் இவ்வளவுதான் டெக்னிக். ஸோ இதை போட்டுக்கிட்டு முதல்ல படிச்சீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், நம்ம அவ்வளோ திக் ஹெட்ஸ் கிடையாது. படிச்ச உடனே அப்படி எனக்கு ஏறிடும், அந்த நரம்புல ஏறுற மாதிரி ஏறணும்னா சொல்ல முடியாது. வி கேன் ஜஸ்ட் ஜட்ஜ். ஓகே, என்ன செய்யணும்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெக்னிக்கை நீங்க எம்ப்ளாய் பண்ணி பார்க்கணும். ஒரு வேகத்துல போய் நான் ஃபுல் பேசேஜ் படிக்க போறேன்னு படிக்க கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகம் தான் இதுல பெரிய சோகமாயிரும். கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் ஒன்மா, recheck the answer once chosen. இதை எப்போ பண்ணணும் தெரியுமா? நீங்க எழுதி முடிச்ச உடனே, டிக் பண்ணி முடிச்ச உடனே. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஆர்ல டிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்லல. நான் சொல்றது, நீங்க ரஃப் ஷீட்ல ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் செக் பண்ணுங்க. எப்படி பண்ணணுங்கிறத நான் ஈஸியா சொல்லித்தரேன். ஒரு நல்ல மெத்தட் இருக்கு. பொதுவா நீங்க டிரான்ஸ்லேஷன்ல ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? இதுதான், இதே மெத்தட் இங்க அப்ளை பண்ணுங்க. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன். யாராவது சும்மா அவுட் ஆஃப் கான்டெக்ட், பட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். எல்லாரும் நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? ஓகே, சொல்லலாமா? என்னை பார்த்து நாய் குறைக்கிறது. இது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என்னை பார்த்து நாய் குறைக்கிறது. இதை எப்படி இதுல சொல்வீங்க? இங்கிலீஷ்ல சொல்வீங்க. The dog barked at me. ஓகே, நாய் குறைத்தது அப்படின்னா பார்க்டு, குறைக்கிறது அப்படின்னா the dog is barking at me. சரியா? இதுல எதுவும் கஷ்டம் இருக்கு? இப்போ இது கரெக்ட் ஆன்சரான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? இது அப்படியே என்ன செய்வோம், திரும்ப தமிழ்ல வந்த ஆன்சரை, இங்கிலீஷ்ல வந்த ஆன்சரை தமிழ்ல திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? Yes sir. ஓரளவு கரெக்டா வந்துருச்சுன்னா நம்ம ஆன்சர் கரெக்ட். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்படியே ரிவர்ஸ் மெத்தட், அந்த ஆன்சரையும் கொஸ்டினையும் ரிவர்ஸ் பண்ணி உங்க ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிடலாம். அந்த ஸ்பாட்லயே தெரிஞ்சிடும் இது தப்பா கரெக்டான்னு. உங்களுக்கு இது அழகா புரியும் பாருங்க. போக போக உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்மா, லாஸ்ட் ஒன். Don't read the options at first. Try to get the answer first and then search for it in the options to avoid confusions. ஓகே, இது என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்காதீங்க, கொஸ்டினை பாருங்க. ஒருவேளை which of the following sentences are correct regarding the passage ன்னு கேட்டா நீங்க வாசிச்சு தான் ஆகணும். ஆப்ஷனை வச்சு தான் கொஸ்டின் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல நீங்க ஆப்ஷன்ஸை பார்க்காமலேயே ஆன்சரை கொண்டு வந்து உங்க ரஃப் ஷீட்ல எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல போய் தேடுங்க. இது எதுக்காக அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக. இதை நான் செகண்ட் பேப்பருக்கும் சொல்லுவேன். யாராவது இங்கிலீஷ் எழுதுனீங்கன்னா நான் சிம்பிளா சொல்றேன், முதல்ல ஆப்ஷனை பார்த்துட்டீங்க, மண்டை குழம்பிரும். ட்ரைடனா ஜான்சனா பென் ஜான்சனான்ட்டு வரும், ஒரே குழப்பமா இருக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்ட்ராங்கா கொஞ்சம் யோசிச்சுட்டு சும்மா இது ஜான்சனா இருக்கும்னு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி இருக்கும். அத மாதிரி எதெல்லாம் ஃபேக்சுவல் கொஸ்டினா கேட்டிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு கெட் தி ஆன்சர் டிரெக்ட்லி ஃப்ரம் த பேசேஜ் அண்ட் தென் யூ ட்ரை டு இன்கார்பரேட் இட் விதின் தி ஆப்ஷன்ஸ் கிவன். அப்புறம் ஆப்ஷன்ஸ் குழப்பினா அது ரெண்டாவது கதை. பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க இது ஆன்சர்னு, யூ வில் டெஃபினெட்லி கெட் த்ரூ. இவ்வளவுதான் சின்ன சின்ன டெக்னிக்ஸ். இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? ஷால் ஐ ப்ரொசீட் வித் தி எக்ஸாம்பிள்? போலாமா? Yes sir. ஓகே, இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் உங்க கையில ஒரு நோட்டும் பென்னும் இருக்க வேண்டும். டு யூ ஆல் ஹேவ் இட்? ஃபர்ஸ்ட் ரெடியா வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி டெல் மீ ரெடி, I'll go with it. ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். நான் டைம் இப்போ மார்க் பண்ணிடுவேன். அந்த டைமுக்குள்ள நீங்க முடிக்கணும். எவ்வளவு ஸ்பீடா முடிக்கிறீங்கன்னு பார்ப்பேன். Ready sir. Ready. Everyone have a note and pen. I think everyone has it. So we will start. இப்போ நான் முதல்ல ரூல்ஸ் சொல்லிடுறேன். பேசேஜை காட்டுவேன். காட்டின உடனே ஸ்கிம் பண்ணணும். 1 நிமிஷம் தான் டைம். 1 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேன், 30 செகண்ட் தான் கொடுப்பேன். டக்கு டக்குன்னு ஸ்கிம்னா என்னதுமா, அங்கங்க பார்க்கணும். இதுல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு வாசிட்டு இருக்க கூடாது. 2 லைன் தான் வாசிக்க முடியும். ஸ்கிம் பண்ணி பாருங்க. ஓ, இது எதை பத்தி கீவேர்ட்ஸை ஃபுல்லா வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. சும்மா சிம்பிளா. இல்லை எழுத கூட டைம் இருக்காது. நம்ம இதை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். செகண்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். அண்ட் ஆன்சர்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கும். பட் அதை பார்க்காம நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சரிங் ட்ரை பண்ணி பாருங்க ஓனா. ஓகே, அதுக்கப்புறம் we will check. ஓகே, shall we start? எல்லாரும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். We will happily go. Yes sir. Yes, great. Okay.
All right, time to skim. Start. Is it okay? All right. So I've given you the time. எனக்கு யாராவது ஒருத்தர் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு கீவேர்டு பார்த்ததை மட்டும் சொல்லுங்க டக்குன்னு. யாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலையே, நம்புறேன். ஓகே, சொல்லுங்க. வாட் ஆர் த கீவேர்ட்ஸ் யூ சா? சும்மா டக்கு டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம், முடிச்சிடலாம் சீக்கிரம். இந்தியன் தியேட்டர் சார். இந்தியன் தியேட்டர், வெரி குட். வேற எல்லாரும் காட்டு. போஸ்ட் இண்டிபெண்டன்ட் பீரியட், வெரி குட். பீரியட் கரெக்டா நோட் பண்ணீங்க. ஓகே, தென் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன வேர்ட்ஸ்? இந்தியன் கல்ச்சரோட ரினைசன்ஸ் பீரியட் சார். இந்தியன் கல்ச்சரோட ரெனைசான்ஸ். ரெனைசான்ஸ்னா ரீபர்த். ஓகே, புத்துணர்ச்சி. ஓகே, நெக்ஸ்ட். வேற 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 டக்கு டக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் நம்ம மூவ் ஆன் ஆகணும். வயலண்ட் டிஸ்லோகேஷன். டிஸ்லோகேஷன். ஓகே, ஏதோ ஒன்று டிஸ்லோகேட் பண்ணியிருக்காங்க, என்னதுன்னு பார்ப்போம். வேற இது வரைக்கும் வந்த வேர்ட்ஸு கல்ச்சுரல் டிஸ்லோகேஷன், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரா, அப்புறம் இந்தியன் தியேட்டரு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ ரெனைசான்ஸ்னு வந்திருக்கு. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரால இந்தியன் தியேட்டர் சம்பந்தமா. இப்போ ஒரு ஐடியா கிடைக்குதா? அவ்வளோதான், இது போதும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிடுவீங்களா? வில் யூ? ஒவ்வொரு லைன் பை லைன் நாம இவ்வளவு நேரம் பார்த்ததை அங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்கிம் பண்ணதை மனசுல வச்சுக்கிட்டு நேரா கொஸ்டினை பாருங்க. உடனே நான் பேசேஜ்குள்ள போறேன். முந்தின லைனையும் பிந்தின லைனையும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நீங்க பாட்டுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்க வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ரைட்டர்ஸை எந்த லைன்ல பாத்தீங்க? பேசேஜோட எந்த பகுதியில பாத்தீங்க? மிடில் போர்ஷன், வெரி குட். Okay, the most significant contribution of directors like B.V. Karanth, K.N. Panikkar and Ratan Thiam was. இதுல எதுன்னு பாப்போம். சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் அங்க பெறுவோமா? டக்குன்னு இப்ப கண்டுபிடிங்க பார்ப்போம். அவங்க என்ன பண்ணாங்கிறத பார்க்கணும், அவ்வளவுதான். பார்த்துட்டு சொல்லுங்க. உங்க ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? யாரும் பப்ளிக்கா போட வேணாம், ஜஸ்ட் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. Shall we go into the options? போகட்டுமா? Shall we move? இப்ப பாருங்க, உங்க ஆப்ஷனை உங்க ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க. ஏமா ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கோங்க. 1 2 3 4ன்னு எழுதி வச்சுக்கிட்டு எது கண்டிப்பா கிடையாதோ அதை முதல்ல கட் பண்ணுங்க. இதுல எது கண்டிப்பா கிடையாது? எலிமினேஷன் மெத்தட். இதுல எது கண்டிப்பா கிடையாது? ஈஸி, அழகா கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்க. சார் நம்பர் 2.
நம்பர் 2 கிடையாது. மேக்கிங் இந்தியன் தியேட்டர் பேக்வர்ட். பின்னோக்கி போறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. கரெக்டா? தப்பு. அடுத்தது வேற எதுவும் தூக்குற மாதிரி இல்லையா? சும்மா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கம்மா, பயப்பட வேண்டாம், தைரியமா பண்ணுங்க. Sir, first one. மேக்கிங் இந்தியன் தியேட்டர் டோட்டலி ட்ரெடிஷனல். இது வந்து தப்புங்கிறீங்களோ? ஏன் தப்பு? ஓகே, இப்போ எல்லாரும் ஆன்சரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது ஒரு ஆன்சர் ஹேவ் யூ செலக்டட்? ரைட், எவ்ரிவன் ப்ளீஸ் ஆன்சர் so that we can move on. தெரியலன்னா வரியே பண்ணாதீங்க, ஜஸ்ட் சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா? ஓகே, செகண்ட் ஒன். Decolonization is the process of being independent, becoming dependent, relying, leaning on, learning from. Sorry, learning from. கொஞ்சம் கஷ்டமான பேசேஜ் தான் எடுத்திருக்கேன், ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக வந்தது தான். நெக்ஸ்ட் போலாமா? இந்த வார்த்தை இதுல இருக்காமா? இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. டீகாலனைசேஷன் எத்தனாவது லைன்ல இருக்கு? 5th லைன். வெரி குட், அவேரா தான் இருக்கிறீங்க. அப்ப அந்த லைனை வாசிச்சிருங்க. டீகாலனைசேஷன்னா என்ன? அதுக்கு முந்தின லைனை வாசிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். தட்ஸ் ஆல். அங்க போயிருவோமாமா? ஓகேவா? Yes or no? Shall we go on to the next question? ஹலோ, என்ன ஆச்சு? ஏன்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பதில் சொல்லுங்க, என்னாச்சு? Yes, sir. ஓகே, ஆடிபிளா தானே இருக்கேன்? ஐ திங்க் ஸோ. கொஞ்சம் பயமுறுத்துறீங்களா? ஓகே, கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் we will go to the next. ஜோஷிபா ஈஸியா இருக்காமா? ஆர் இஸ் இட் டிஃபிகல்ட்? கொஞ்சம் டஃப் தான். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கும். தட்ஸ் ஆல். வந்துரும் இப்ப பாருங்களேன். நெக்ஸ்ட் ஒன். ஷைஜு ரீட் பண்ணுங்க கொஸ்டின். ஷைஜு. சார், எனக்கு ஸ்கிரீன் வந்து விசிபிள் ஆகல சார். ஓ மை காட், என்னாச்சு? நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு சார். ஓஹோ, ஓகேமா ஓகேமா, யூ கேன் see the video. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே சார். வெயிட், கோகில ரீட் பண்ணுங்க. Yes, sir. The return to and discovery of traditional in post-independence era was inspired by. ஓகே, யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னு கேட்டிருக்கு, அவ்வளவுதானே கொஸ்டின். 4 ஆப்ஷன் என்னலாம் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சர்ச் ஃபார் values, search for roots, search for realism, search for identity. இதுல எது ஆன்சரா இருக்கும்னு உங்களுக்கே தோணுது? ஆல்ரெடி வாசிச்சதை வச்சு யாராவது சொல்ல முடியுதா? Search for identity. ஓகே, Search for roots. search for roots ஆல்ரெடி பார்த்தது தானே இது? அங்க வந்துச்சா வாசிக்கும் போது? Yes, sir.
சர்ச் ஃபார் ரூட்ஸ் டைரக்டா இருந்துச்சு சார். சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி வந்து கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க சார். ஓகே, இப்ப பாத்துருவோமா? இதுல பாருங்க, வாஸ் இன்ஸ்பயர்ட் பை தேர்ட் லைன் பாருங்க, த ரிட்டர்ன் டு அண்ட் டிஸ்கவரி ஆஃப் ட்ரெடிஷன் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை சர்ச் ஃபார் ரூட்ஸ் அண்ட் quest ஃபார் ஐடென்டிட்டி. இதை விட ஒரு ஈஸியான கொஸ்டின் வராது. இந்த ரெண்டையுமே கேட்டாங்க. அப்போ ஆன்சர் என்னது? இதுக்கு டேரக்டா சொல்லிடலாம், பி அண்ட் டி. வேற எதுவுமே வாய்ப்பு இல்லை. ஓகே, ஃபோர்த் ஒன் வாசிங்க யாராவது ஒருத்தர், யாராவது வேற யாராவது. whom I haven't called it. ரூஃபினா? Sir. Yes. The Natya Shastra tradition refers to ஆப்ஷன் சொல்லுங்க. the colonial tradition, avant-garde theater, conventional realistic theater, Indian theatrical tradition. நாட்டிய சாஸ்திரா எங்க ஆடுவாங்க? இந்த 4ல எது கரெக்ட்? கொலோனியல் ட்ரெடிஷனா, அவன்கார்டு ட்ரெடிஷனா, கன்வென்ஷனல் ரியலிஸ்டிக் தியேட்டரா, இந்தியன் தியேட்ரிக்கல் ட்ரெடிஷனா? கன்வென்ஷனல் ரியலிஸ்டிக் தியேட்டர். ஓகே, இப்போ அவங்க போவோமா நாட்டிய சாஸ்திராக்கு? கடைசியில இருந்துச்சுல்ல, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இப்போ வாங்க, நாட்டிய சாஸ்திரா எங்க இருக்குன்னு முதல்ல ட்ராக் பண்ணுங்க. எத்தனாவது இதுல இருக்கு? லாஸ்ட்ல இருந்து தேர்ட் லைன் சார். தேர்ட் லைன். இப்போ முந்தின லைனை வாசிங்க. இது ஆல்ரெடி வாசிச்சிருப்பீங்க, ஸோ அதை கண்டினியூ பண்ணி இதை அடுத்த லைனையும் சேருங்க. அவ்வளோதான். அங்கே ஒன்று கவனிச்சிங்களா? KN பனிக்கர் அண்ட் ரத்தன் தியாம் ஹாவ் ஹேட் த மோஸ்ட் மீனிங்ஃபுல் என்கவுண்டர் வித் ட்ரெடிஷன் அண்ட் வித் தேர் ஒர்க் ஹாவ் ரிவர்ஸ்ட் தி கொலோனியல் ஒர்க்கர்லாம் ரிவர்ஸ் பண்ணி of contemporary theatre and put it back on the track of great Natya Shastra tradition. It sounds paradoxical, but their theatre is both avant-garde in the context of conventional realistic theatre and still belongs to the Natya Shastra theatrical tradition. இப்ப சொல்லுங்க ஆன்சரை பார்ப்போம். இது யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். I'll be very happy. சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்கடா. தப்பா இருந்தா பரவாயில்ல, போயிட்டு போகுது. கரெக்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ட்ரை இட். சரி, இந்தியன் தியரிட்டிக்கல் ட்ரெடிஷன். இந்தியன் தியேட்ரிக்கல் ட்ரெடிஷன். ஏமா ஜம்ப் அடிச்சீங்க? இதனால சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இங்க இருந்து இங்க? ஆக்சுவலா இந்த நாட்டிய சாஸ்திரா ட்ரெடிஷன் வந்து இட் இஸ் இந்தியன் தியேட்டரிக்கல் ட்ரெடிஷன். சோ அதான் இருக்கிறோம். சரி, பாப்போமே, லாஸ்ட்ல பாப்போம். நெக்ஸ்ட் ஒன். இதை யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்களேன். எனிவன்? ஜோஷிபா ரீட் பண்ணுங்கம்மா. Post-independence cultural renaissance in Indian theatre focused on development of Western theatre, return to traditional Western theatre, search for traditional Indian theatre, modern Western. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல ஆன்சர் என்னதுமா? நீங்களே சொல்லுங்க. எதுக்காக இந்தியன் தியேட்டர் ஃபோக்கஸ் பண்ணாங்க? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க? இது அதை பார்க்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. மூணு ஆப்ஷன் அழகா எடுத்துடலாம் வெளியே. Return to traditional Western theatre. ஓகே, வேற ஏதாவது ஐடியா? Sir, search for traditional Indian theatre. ஓகே, மற்றவங்க உங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒருத்தங்க 2 சொல்றாங்க, ஒருத்தங்க 3 சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் குவிக். இல்ல உங்களுக்கு ரொம்ப யோசனையா இருக்குன்னா இங்க வரேன். இப்ப பாருங்க, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்குல்ல, the return and to the discovery of tradition. ஓகே, இப்போ எதுக்கு ரிட்டர்ன் ஆகணும்? search for traditional Indian theatre பாப்போம். ஓகே, இப்போ உங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் 4. யாரெல்லாம் கரெக்டா போட்டீங்க? யாரெல்லாம் கரெக்டா போட்டீங்க?
நோ அண்ணா. இவன் உண்மையிலேவா சொல்லுங்க. எனிவன் who has done it correctly? No, sir. நோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நோ சொல்றதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க எல்லாரும்? இதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. இதுல ஏன் தப்பு விட்டீங்கன்னு இப்ப வெரிஃபை பண்ணுவோம், ரைட்? The most significant contribution of directors like B.V. Karanth, K.N. Panikkar and Ratan Tyam. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினுக்கு யாராவது விளக்கம் சொல்லுங்க பாப்போம். இந்த டைரக்டர்லாம் come on. டைரக்டர்ஸ் எல்லாருமே ம். மோஸ்டா எதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே. இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல. இந்த 3 பேரும் என்ன கான்ட்ரிபியூஷன், அவங்களோட இது என்ன, அவங்க எதுக்காக நம்ம என்ன பண்ணாங்க, ஜென்ரலா கேள்வியே தான். அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான் கேள்வி. இப்ப பாருங்களேன், மேக்கிங் இந்தியா தியேட்டர் டோட்டலி ட்ரெடிஷனல் ஆக்கணும்னு நினைச்சாங்களா? தமிழ்ல சொல்லி சொல்லி பாருங்க. முழுசா ட்ரெடிஷனலாவே மாறிடணும், இந்தியனாவே மாறிடணும்னு நினைச்சாங்களா? இல்ல இந்தியன் தியேட்டரை பின்னோக்கி கொண்டு போகணும்னு நினைச்சாங்களா? வெஸ்டர்னும் கொண்டு வரணும், இந்தியன் கல்ச்சரை தள்ளணும்னு நினைச்சாங்களா? 2வது. 3வது, டிஸ்லோகேட்டிங் இந்தியன் தியேட்டர் ஃப்ரம் ட்ரெடிஷனல் இந்தியன் தியேட்டர். இந்தியன் தியேட்டரையே லொகேட் பண்ண விடாம ஆகணும். டிஸ்லோகேஷன்னா அப்படியே தூக்கிடுறது, துண்டு கட்டா தூக்கிடணும்னு நினைச்சாங்களா? இல்ல. கடைசி ஆப்ஷன் பாருங்க. bring about an amalgamation of Indian theatrical tradition with Western realistic theater. இந்தியன் தியேட்டரையும் வெஸ்டர்ன் தியேட்டரையும் கலக்க ட்ரை பண்ணாங்க. அமால்கமேஷன்ங்கிற வார்த்தையில தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அமால்கமேஷன்னா மிக்ஸ். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண நினைச்சாங்களா? இதோட ஆன்சர் எங்க இருக்குன்னு நீங்க யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இதோட ஆன்சர் எங்க இருக்கு? இவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். நான் இப்ப சொன்ன விளக்கத்தை கண்டுபிடிங்க, பழகிரும் அப்படியே. Put it back on the track of எங்கம்மா? புட் இட் பேக் in the track of great Natya Shastra tradition. ஓகே ஓகே. வேற ஒரு இடத்துல இதோட ஆன்சர் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையில ஆன்சர் இருக்கு. இதுதான் நம்ம மிஸ் பண்ணுவோம். நல்லா பாருங்க, பொறுமையா பாருங்கடா, டைம் எடுத்து பாருங்க, அவசரம். Sir, the modern Indian theatre product of colonial theatrical culture, அந்த லைனா சார்? மாடர்ன் தியேட்ரிக்கல் எத்தனாவதுமா? மேலையா? நடுவுல. த மாடர்ன் இந்தியன் தியேட்டர் ப்ராடக்ட் ஆஃப் கொலோனியல் தியேட்ரிக்கல் கல்ச்சர் ஃபில்ட் தி நீட். ஆனா இதுல ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, நீங்க சொல்றது ஓகே. ஆனால் அது வரைக்கும் அந்த டைரக்டர் பத்தியே பேசலையே, கரெக்டா? which shows that அப்போ அதுக்கு அடுத்து உள்ள ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்றோம், ஒரு கீவேர்டை மிஸ் பண்றோம், அவ்வளவுதான். Sir, with their work, அந்த லைனா சார்? எங்கம்மா இங்க இருக்கு? fourth one லைன்ல சார். fourth ஒரு லைன்லயாமா? Have reversed the colonial course of contemporary theatre. ஓகே, ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. எதை ரிவர்ஸ் பண்ணாங்க? கொலோனியல் கோர்ஸ். கண்டெம்பரரி தியேட்டரோட கொலோனியல்னா முதல்ல என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா? ஆட்சி செஞ்சாங்கல்ல, காலனித்துவம், அதை ரிவர்ஸ் பண்ணாங்க. ரூல் பண்ணது காலனிஸ். ஓகே, நம்மளும் ஒரு காலனி தானே, அதை ரிவர்ஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் புட் இட் பேக் ஆன் த ட்ராக். எதை பேக் ட்ராக்குக்கு கொண்டு வந்தாங்க? திரும்ப நாட்டிய சாஸ்திரா. நாட்டிய சாஸ்திரா இந்தியன் ட்ரெடிஷன். பட் இதுல ஆன்சர் இல்லையே. அதேதான், அந்த வார்த்தை தான் முக்கியம். இதுல போத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா எல்லாரும்? பட் என்னதான் அவங்க எல்லாத்தையும் எடுத்து தூர தள்ளணும்னு நினைச்சாலும், பட் their theater is both avant-garde in the context of conventional realistic theater and still belongs to the Natya Shastra theatrical tradition. புரிஞ்சிருச்சாமா? இதுல யாருக்கா கன்ஃபியூஷன் இருக்கா? ரெண்டும் இருக்குங்கிறது தான் அவங்க போத்துங்கிற வார்த்தையை போட்டு சொல்லியிருக்காங்க. பட் தேர்னா இதுல யாரை குறிக்குது? அந்த அந்த 3 பேரையும் தானே தேர்னு குறிக்குது, அவர்கள். பட் தேர் தியேட்டர், அவங்களோட தியேட்டர் போத் அவன்கார்டாவும் இருந்துச்சு அண்ட் ஸ்டில் பிலாங்ஸ் டு நாட்டிய சாஸ்திரா. அவன்கார்டுங்கிறது கொலோனியல் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப புரிஞ்சிருச்சாமா ஓரளவு? இதுல நீங்க தப்பு விடுறது பிரச்சனை கிடையாது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றீங்கிறதா மேட்டர், அதை கண்டுபிடிக்கிறதா மேட்டர்.
போத் அவன்கார்ட் அண்ட் இதுவும் இருக்கு, நாட்டிய சாஸ்திராவும் இருந்திருக்கு. அந்த போத்ங்கிற வார்த்தை, தட்ஸ் ஆல். செகண்ட் ஒன் போலாமா? இது சொல்லுங்க, டீகாலனைசேஷன்னா என்ன அர்த்தம்? Becoming independent from sir. ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, அப்புறம் தான் நான் கரெக்ட் ஆன்சர் சொல்லுவேன். Becoming independent from sir. ஓகே, இண்டிபெண்டன்ட்டா என்ன அர்த்தம்? We won't be depend on anybody. யாரையும் சாராமல் இருக்கிறது தான் இண்டிபெண்டன்ட். காலனைசேஷன்னா சார்ந்திருப்பது, டீகாலனைசேஷன்னா சாராமல் இருப்பது. இது எங்க வச்சு கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். இது ஜெனரல் கொஸ்டின் தான், பட் டீகாலனைசேஷன்ங்கிற வார்த்தை இங்க எங்கேயாவது வருது? 6வது லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். அதுக்கு முந்தின பார்ட்ட மாதிரிங்க வாசிங்க. The return to and discovery of tradition was inspired by search for roots and quest for identity. நம்மளோட வேர் எதுங்கிறது தேட போனாங்க. This was the part of the whole process of decolonization. இந்த வேரை தேடி போறது தான் டீகாலனைசேஷன். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எதுவுமே யாரையும் டிபெண்டா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். Becoming independent from. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது நம்ம டைரக்டாவே பார்த்துட்டோம்ல என்ன? Yes sir. நாட்டிய சாஸ்திரா ட்ரெடிஷன் ரெஃபர்ஸ் டு, ஆன்சரை பாருங்க. இந்தியன் தியேட்ரிக்கல் ட்ரெடிஷன். இதுல ஏன் தேர்ட் கிடையாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்டா, கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க, ஈஸியா நம்ம படிச்சிடலாம். தேர்ட் ஏன் கிடையாது, ஃபோர்த் ஏன் ஆன்சர்? சார் ஆக்சுவலி நம்மளோட இந்தியன் தியரிட்டிக்கல் ட்ரெடிஷனை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சோ இதுல எக்ஸாக்ட்டா அவங்க சொன்னது வந்து நாட்டிய சாஸ்திரா ட்ரெடிஷன்ன்றது. எஸ். சோ அதனால இதாதான் இருக்கணும் சார். எஸ், ஆக்சுவலி ரியலிஸ்டிக் தியேட்டர்னா கன்வென்ஷனல்னா எந்த கண்ட்ரியோடதுங்கிறத கொடுக்கலை. நமக்கு மட்டும் கல்ச்சர் இருக்கும்னு கிடையாது, இங்கிலாந்துக்காரனுக்கும் கல்ச்சர் இருக்கும். ஸோ கன்வென்ஷனல்னா ஃபண்டமெண்டலா அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். பட் இந்தியன் கல்ச்சருங்கிறத குறிக்கிற மாதிரி இருக்கிறது 4வது ஆப்ஷன் தான். ஸோ நம்ம அதுக்கு போயிருக்கோம். நான் நெக்ஸ்ட் ஒன். இதுல ஆன்சர் யாரு என்ன சொன்னீங்க? ஆன்சர் இஸ் 3. நான் 3 சொன்னேன் சார். சர்ச் ஃபார் ட்ரெடிஷனல் இந்தியன் தியேட்டர். ஏமா மற்ற 3 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணீங்க? அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். சார் ஆக்சுவலி அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனை வந்து திரும்ப கொண்டுட்டு வர ட்ரை பண்ணாங்க. அதுதான் அதுல மெயினான விஷயம். அதுல அந்த குவெஸ்டன் சொல்லி வேற அதுல கொடுத்துட்டாங்க. நம்ம அதோட ரூட் அவங்க வந்து எதெல்லாம் பேசிக்கா ட்ரெடிஷனலா இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அதுல மென்ஷன் பண்றாங்க. சோ அப்படி பாக்குறப்போ நமக்கு வந்து சர்ச் ஃபார் ட்ரெடிஷனல் இந்தியன் தியேட்டரா தான் இருக்கணும்னு தோணுச்சு சார். அவ்வளவுதான். ஏன்னா அதுல எதுலயுமே டெவலப்மெண்ட் பத்தியோ இல்ல ரிட்டர்னிங் பேக் பத்தியோ இல்ல மாடர்ன் தியேட்டர் பத்தி எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஓகே, ரியலி குட். நவ் ஒரு நிமிஷம், I will just come forward.